ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொழாய் புட்டு எப்படி சமைக்கலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கொழாய் புட்டு செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா பச்சை அரிசி தான் இதுக்கு தேவை. இப்போ 4 பேர் சாப்பிடணும் அப்படின்னா 3 கப்பு பச்சை அரிசி நம்ம எடுத்துக்கலாம். 3 கப்பு பச்சை அரிசி. இப்போ நம்ம எந்த பச்சை அரிசினாலும் எடுத்துக்கலாம். இப்போ ரேஷன் பச்சை அரிசினாலும் எடுத்துக்கலாம், கடையில் உள்ள அரிசினாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிறது ரேஷன் பச்சை அரிசி தான். இதை நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். ஏன்னா ரேஷன் பச்சை அரிசியில் நிறைய டஸ்ட் இருக்கும். அதனால் 4 வாட்டி 5 வாட்டி 5 தண்ணியும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நல்லா கழுவிக்கணும். கழுவிக்கிட்டு நம்ம 2 மணி நேரம் இதை ஊற விட்டுறணும். ஊற விட்டதுக்கப்புறம் இதை ஒரு சீட்டில் போட்டு நம்ம என்னென்னா உலர விடணும். என்னென்னா ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் உலர விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சிலே அடிச்சுக்கலாம். ஒரு சில பேர் என்னென்னா இப்போ மிஷினில் கொடுத்து அரைப்பாங்க. நான் வீட்டிலே அரைச்சிக்கிறது தான். மிக்சிலே அரைச்சிக்குவேன். அரைச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நல்ல ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஜரிச்சுக்கிட்டு நம்ம ஒரு கடாயில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். மாவை நல்ல இந்த கண்டிஷனில் நம்ம நல்லா வறுத்துக்கணும். வறுத்ததுக்கு அப்புறம் என்னென்னா இப்போ இதை நம்ம ஒரு நாள் நைட்டே இந்த மாவை ப்ரிப்பேர் பண்ணிடணும், வச்சிடணும். அப்போ தான் மார்னிங்கும் இல்லைன்னா நம்ம எப்போ தோணுமோ அப்போ நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் இதை எப்போவுமே நான் புட்டு செய்யணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி நான் மாவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவேன். அடுத்தது அதே மாதிரி நாளைக்கு புட்டு செய்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நைட்டே என்னென்னா நான் பச்சை பயிரும் ஊற வச்சிருவேன். இப்போ தேவையான மாவு எடுத்துருக்கிறேன். இது கூட நம்ம தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான தண்ணியும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ எவ்வளோ மாவு நம்ம எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி இந்த கண்டிஷனில் நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் தண்ணி சேர்த்து. இனி கொழாய் பொட்டில் என்ன செய்ய போகிறோம்னா மாவு ஃபர்ஸ்ட் முதல் தேங்காய் பூ போடுறோம். தேங்காய் பூ போட்டதுக்கு அப்புறம் அதில் மாவு சேர்க்குறோம். மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னும் அடுத்தது நம்ம தேங்காய் பூ சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு மாவு சேர்க்கணும். இந்த மாதிரி மாறி மாறி நம்ம சேர்த்து நம்ம என்ன கொழாய் புட்டு முழுவதுமே மேலே வரைக்கும் நம்ம மாவை வச்சு தேங்காய் துருவலும் மாவும் வச்சு நம்ம எடுக்கிறோம். எடுத்ததுக்கு அப்புறம் கடைசியில் இதில் ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க. அந்த மூடியை வச்சு நம்ம மூடி வச்சிடணும். அதுக்கு முன்னாடி அந்த இதுக்கு கீழே ஒரு பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரத்தில் நம்ம 1 லிட்டர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடணும். இங்கே கொதிச்சுக்கிட்டே இருக்குது. அதில் நம்ம அந்த கொழாய் போட்டு கொண்டு வச்சோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் அது ஆவி வந்துடும். ஆவி வந்தோடனே நம்ம என்ன செய்துக்கலாம், பார்த்தீங்களா அழகான ஆவி வந்துடுச்சு. அடுத்தது இதை இறக்கி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சர்வ் பண்ணலாம். இதுக்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துருக்கிறேன். இப்போ கேரளாவில் பார்த்தோம்னா கடலைக்கறி எடுப்பாங்க. நாங்கள் நாகர்கோவில் சைடில் எப்போவுமே பச்சை பயிறு வாழைப்பழம் அப்பளம் வச்சு தான் சாப்பிடுவாங்க. ஒரு சுவையான அழகான டேஸ்டியான கொழாய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.